உங்கள் துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உங்களுடைய முடிவு சம்பூரணமாயிருக்கும். இந்த வீடியோக்கு நாங்கள் உங்களை இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நாங்கள் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அநேகர் சொல்லியிருப்பீங்க, இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கையில் அநேகர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு காலத்தில் எங்கள் குடும்பம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. எங்கள் தாத்தா காலத்தில் இல்லை எங்கள் அப்பா காலத்தில் நாங்கள் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தோம். ஆனால் இன்னைக்கு நாங்கள் ரொம்ப பரிதாபமான நிலைமையில இருக்கோம். ஒரு சில பேர் சொல்லுவாங்க, இன்னைக்கு நாங்கள் ஒரு சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருந்திருக்கோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. இதை கேட்கும்போது ரொம்ப மனசு இதாக இருக்கும். எங்கள் 2 பேருடைய லைஃப்லையுமே நாங்கள் அதை பார்த்துருக்கோம். அப்படி தானே? நான் சொல்லும்போது எங்களுடைய தாத்தாவை பற்றி நான் சொல்லும்போது இவருமே சொல்லியிருக்காரு, எங்களுடைய வாழ்க்கையிலையும் அதே சிமிலராக தான் இருக்குது. ஏன்னா நம்ம ஆண்டவர் எல்லாருமே ஆண்டவர் எப்படி விருப்பப்படுறாருன்னா, நம்ம அடுத்த லெவல் போகும்போது ஒவ்வொரு சந்ததி போகும்போது நம்ம இன்னும் அதிகப்படியான ஆசீர்வாதத்தோட இருக்க தான் ஆண்டவர் விருப்பப்படுறாரு. ஆனால் முன்னோர்கள் நல்லா இருந்துட்டு அடுத்தடுத்து வர சந்ததி அதை விட கீழே வந்துச்சுன்னு வைங்களேன், அப்போ இடையில ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு தான் பொருள். அப்போ இப்போ நம்ம பார்ப்போம், ஒரு டெஸ்டினி ஸ்வாப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆண்டவர் நமக்கு ஒரு மனுஷனுக்கு வச்சிருக்கிற திட்டம் அதை அப்படியே வேறொரு மனுஷன் கையில கொடுக்க மாதிரி. அதாவது நம்மளுக்கு ஆண்டவர் வச்சுக்கிற வாழ்க்கைய வேற யாரோ வாழ்வாங்க, வேற யாரோ வாழ வேண்டிய வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு. இதுதான் ஒரு இது. இன்னும் ஒண்ணு புரியுற மாதிரி சொன்னோம் அப்படின்னா, இப்ப இந்த இடத்துல இவங்க கையில ஆண்டவர் இந்த திட்டத்தை கொடுத்துருக்காருன்னு வைங்களேன். இவங்க பிறக்கிறப்ப ஆண்டவர் இந்த திட்டத்தை கொடுத்துருக்காரு. இப்ப நான் பிறக்கிறப்ப இந்த திட்டத்தை கொடுத்துருக்காருன்னு வைங்களேன். இத ஒண்ணு என்னுடைய பாவத்தினாலேயோ இல்ல என்னுடைய அறியாமையினாலேயோ இல்ல ஏதோ ஒரு சம்திங் நடந்ததுனால இப்ப இதை இவங்க கிட்ட கொடுத்து இதை நான் வச்சிருக்கிற மாதிரி ஸ்வாப் பண்ற மாதிரி தான். இது நம்ம பைபிள்ல நம்ம நிறைய நம்ம பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் அதுக்கான ஒரு சொல்யூஷனை ஆண்டவர் தரப்போறாரு. இன்னைக்கு நம்ம நிறைய வசனங்கள் நம்ம பார்க்க போறோம். இந்த வசனங்கள்லாம் நீங்க வச்சு நோட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா, ஆண்டவர் அவருடைய திட்டத்துல திருப்பி நம்மளை அலைன் பண்ண போறாரு. நாங்க இப்ப காமிச்சோம் பாத்தீங்களா, நம்மளுக்குன்னு என்ன திட்டம் வச்சிருக்காரோ அதுபடிதான் நம்ம வாழணும். அடுத்தவங்களுடைய திட்டத்தை எடுத்து நம்ம வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை முன்னோர்களுடைய பாவத்தினால இப்ப எங்க தாத்தா காலத்துல ஒரு ஸ்வாப்பிங் நடந்துச்சுன்னு வைங்களேன், அப்ப திருப்பி நான் அதே யாரோ ஒருத்தவங்க வாழ வேண்டிய பரம்பரையா அவங்க வாழ வேண்டிய வாழ்க்கையை நான் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் திருப்பி அதை அலைன் பண்ணுவார். அதை அலைன் பண்ணும்போது நம்மளுடைய வாழ்க்கை ஆண்டவருடைய திட்டத்தின் கீழே திருப்பி வரும். இப்போ உதாரணத்துக்கு கூட இப்போ சொன்ன மாட்டேங்க, தாத்தாவோ முன்னோர்களோ செய்த சில காரணங்கள்னால நம்ம நல்ல ஆசீர்வாதமா இருக்க வேண்டியவங்க தான் அவங்களுடைய சில பாவத்து நிமித்தம், அவங்களுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் இந்த மாதிரி இப்ப ஒரு தரித்திரமான ஒரு வாழ்க்கைக்குள்ள ஒரு வாழ்வுக்குள்ள ஏன்னா சொல்லுவாங்கல்ல, ஏன்னா நம்ம யாரு செஞ்ச பாவமோ நம்ம இப்ப அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு நல்லா தானே நம்ம செய்யறோம், நல்லா தானே நம்ம ஆலயத்துக்கு போறோம், நல்லா தானே நம்ம இருக்கிறோம். ஆனா இருந்தாலும் எனக்கு அதாவது வர வேண்டிய இதெல்லாம் ஒண்ணுமில்லாம என்கிட்ட இல்லாம போயிருது, தரித்திர நிலைமையில நான் இருக்கிறேன். அது ஒரு சர்டன் ப்ராப்ளம். அதாவது தாத்தா வழியில வருகிற ஒரு சில தரித்திரங்கள் சாபங்களா இருக்கும். அதே சில நேரம் நம்மளே நம்மளுடைய வாழ்க்கைக்குரிய ஆசீர்வாதத்தை இன்னொருத்தவங்க கிட்ட கொடுத்துட்டு நம்ம இழந்து தவிச்சுக்கிட்டு இருப்போம். உதாரணத்துக்கு நம்ம பைபிள்ல பார்த்தோம்னா இளையகுமாரன் மூத்த குமாரன் கதை இருக்கும். அதுல கூட இளையகுமாரன் என்ன செய்வாரு, எல்லாத்தையும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய செல்ஃப்னால சுய கட்டுப்பாடு இல்லாம எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை நீங்க இப்பயே எனக்கு கொடுத்துருங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய காரியங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு கொண்டு போய் செலவழிச்சிருவார். ஏன்னா அந்த பைபிளை நம்ம படிக்கும்போது தான் தெரியும், எல்லாமே ஆடம்பர வாழ்க்கை. இப்போ நம்ம லைஃப்பை யூத் பார்த்துவோங்களேன், இப்போ உள்ள லைஃப் நம்ம என்ஜாய் பண்ணணும், இப்போ வாழாமல் எப்போ வாழ போகிறோம், அப்படித்தான் நிறையா அப்போ அந்த ஒரு மைண்டுக்குள்ளே போயாச்சு. அப்படித்தான் அவரும் இளையகுமாரனும் தகப்பன்கிட்ட சண்டை போட்டு, எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை நீங்கள் கொடுத்துருங்க, நீங்கள் அடுத்து எப்படி இருக்க போகிறீங்க அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, குடும்பம் எப்படி இருக்க போகுது அதெல்லாம் தேவையில்லை, நான் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு நம்மளுடைய ஆசீர்வாதத்தை நமக்கு வர வேண்டிய நாட்களுக்கு முன்பாகவே நம்ம சண்டை போட்டோ ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தம் வாங்கிட்டு அவர் இளையகுமாரன் போயிட்டார். ஆனால் போனதுக்கப்புறம் பாருங்க, இன்ஸ்டன்ட்டு பண்ணி திங்கிற தவிடு திங்கிற நிலைமைக்கு வந்துட்டார். ஏன்னா நண்பர்கள் பணம் இருக்கும் பொழுது தான் நிச்சயமாக எந்த உறவாக இருந்தாலும் இருக்கும். பணம் கொஞ்சம் 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 காலியாக நம்ம வெறுமையாக இருக்கிறோம்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக பக்கத்தில் கூட ஒட்ட மாட்டாங்க. ஆனால் அந்த பாருங்க, அந்த இளையகுமாரன் பண்ணி திங்கிற தவிட திங்கிறாரு. அதெல்லாம் தின்னுட்டு அவர் நடந்து போகும் பொழுது அந்த மக்கள்லாம் ஏளனமா பார்த்து சிரிக்கிறாங்க, பாரு எப்படி இருக்க வேண்டும் இப்படி இருக்கான்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது. அதே போல நம்ம உற்றார் உறவினர்கள் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கவன் என் கண்ணு முன்னாடி இப்ப நல்லா எல்லாம் போயிட்டானா சந்தோஷம் நினைச்சுக்கிட்டு இருக்க ஒரு உலகம், அப்படி அவர் நடந்து போயிட்டு இருக்காரு. தன்னை அறியாம நான் இப்படி இருக்கணும்னு நினைச்சு பார்க்குறாரு, ராஜாவா நான் இருந்திருக்கணுமே, ஆனா நான் இப்படி ஒரு இந்த அடிமையின் வஸ்திரத்துல என்னுடைய வாழ்க்கையே மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு நடந்து போகும் பொழுது தடுமாறி கீழே விழுகிறாரு. உடனே அங்கிருந்து தகப்பன் பார்த்துட்டு என் மகன் என்கிட்ட வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு தான்
ஓடி வந்து அவரை பார்த்து அவரை அரவணைச்சு அவருக்கு தேவையான அவர் இழந்து போன அந்த வஸ்திரத்தையும் சரி, அவருடைய ஆகாரத்தையும் சரி, எல்லாத்தையுமே அந்த ராஜா கூறிய என்ன ஒரு ஆசீர்வாதம் வரணும் அதை மறுபடியும் அவருக்கு கொடுத்து அவர் அழகு பார்க்குறாரு. அதே போல தான் இயேசு கிறிஸ்து உலகத்துல வசனம் சொல்லுது, தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் நம்மளை சேர்த்துக் கொள்வார். அதே போல இப்ப நீங்க எவ்வளவு தூரம் நீங்க விலகி போயிருக்கலாம், உங்களுடைய சூழ்நிலை நிமித்தம் இப்ப நான் இப்படி பண்ணிட்டேனே, என்னுடைய பாவத்தினால் இப்படி விழுந்துட்டேனே குற்ற உணர்வோட நீங்க இருக்காம மறுபடியும் நீங்க அவர்கிட்ட வரும்பொழுது இழந்து போன எந்த ஸ்தானமா இருக்கட்டும், எந்த ஆசீர்வாதமா இருக்கட்டும், எப்படி இளையகுமாரன் பெற்றுக்கொண்டாரோ அது போல நம்ம இயேசு கிறிஸ்துகிட்ட ஓடி வரும் பொழுது நிச்சயமாக அவர் நமக்காக முன்னாடியே ஓடி வந்து நம்மளை காப்பாத்தி நமக்கு தேவையான வஸ்திரங்களை மாற்றுவார், ராஜ பதவிகளை உங்களுக்கு அளிக்க ஒரு உண்மையுள்ளவராக பார்த்தோம். இளையகுமாரன் வந்து தான் செய்த பாவத்தினால்தான் அவர் அந்த ராஜாங்கத்துக்குரிய ஆசீர்வாதத்துல இருந்து பண்ணி சாப்பிட்ற சாப்பாட்டை சாப்பிட்ற அளவுக்கு கீழே வந்தார். ஆனா ஒரு சில பேர் வந்து நீங்க நினைக்கலாம், நான் வந்து அந்த மாதிரி எந்த ஒரு பாவம் செய்யலையே அப்படின்னு. ஆனா என் முன்னோர்கள் காலத்துலதான் இப்படி நடந்திருக்கு அப்படின்னு. அப்ப நீங்க வந்து உங்க தாத்தா காலத்துல இருந்து அப்படியே பரம்பரையா வர வேண்டிய எந்த ஒரு ஆசீர்வாதம் வராம ஒரு காலத்தை நல்லா வாழ்ந்தவங்க இங்க அப்படியே டோட்டலா இப்ப எனக்கு சாப்பாடு கூட வழி இல்லை, நான் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வேன் நான் நினைச்சது இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறவங்க இந்த வசனத்தெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. பிரசங்கி 4:14 இருக்கு. அரசால சிறைச்சாலையிலிருந்து புறப்படுவாரும் உண்டு, ராஜாங்கத்தில் பிறந்து ஏழையாவாரும் உண்டு. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை வந்து இப்படிதான் இருக்கு. ராஜாங்கத்துல பிறந்து ஏழையாயிட்டாங்க. ஆனா இந்த வசனத்தை சொல்லி ஜோம் பண்ணாங்க. எப்படி வந்து அப்ப ஒரு ஸ்வாப்பிங் நடந்துச்சோ, அதாவது எப்படி அப்ப பிசாசு வந்து உங்களுடைய வாழ்க்கையை வந்து மாத்தினானோ திருப்பி மாத்துறதுக்கு ஒரு வந்து நமக்கு ஒரு ஹோப் இருக்கு. ஏன்னா பைபிள் அப்படிதான் சொல்லுது. திருப்பி நீங்க வந்து அரசால சிறைச்சாலையிலிருந்து நீங்க புறப்படலாம். நீங்க எப்படி வந்து ராஜாங்கத்தில் பிறந்து ஏழையானீங்களோ திருப்பி ஏழையா இருந்து ராஜாங்கத்துக்கு வந்து நம்ம போகலாம். இதுக்கு நம்ம வந்து உதாரணத்துக்கு நமக்கு வந்து நிறைய வசனங்கள் வந்து இருக்கு வேதத்துல. நிறைய பேர் ஏழையா இருந்து மேல போயிருக்காங்க, மேல இருந்து கீழே வந்தவங்களும் நிறைய இருக்காங்க. அப்ப இன்னைக்கு வந்து நீங்க ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் வந்து ராஜாங்கத்துல பிறந்து இன்னைக்கு ஏழையாயிட்டேன், திருப்பி என்னைய வந்து அரசால சிறைச்சாலையில இருந்து என்னை புறப்பட பண்ணுங்க ஆண்டவரே. அதுக்கு நம்ம பெரிய எக்ஸாம்பிளே யோசேப்பு தான். யோசேப்பு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆண்டவர் நல்ல ஒரு வஸ்திரத்தை தர்றாரு, அவர் தகப்பன் மூலமா நல்ல கலரான வஸ்திரம் தராரு. இந்த வஸ்திரத்தினாலதான் மெயின் பிரச்சனை. ஃபர்ஸ்ட் சொப்பனத்தினால மெயின் பிரச்சனை, அடுத்து வஸ்திரத்தை பார்த்தோன்னே கூட கொஞ்சம் அவங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அந்த வஸ்திரத்தை தான் கிழிச்சு போடுறாங்க. கிழிச்சு போட்டு அடிமை, அதான் அந்த டெஸ்டினி ஸ்வாப்பிங் நடக்குது. அந்த வஸ்திரத்துல கூட ஒரு ஸ்வாப்பிங் நடக்குது. இப்ப இன்னைக்கு நிறைய பேர் வந்து போவாங்க, இன்டர்வியூ போகும்போது ஒரு இது போகும்போது அங்க வந்து இவங்க பிசிக்கலா நல்லா ட்ரெஸ் பண்ணி தான் போயிருப்பாங்க. ஆனா அங்க இருக்க அவங்க இன்டர்வியூ எடுக்கிறவங்களுக்கு இவங்களை பார்த்தா ஒரு நல்ல ஒரு லுக்காவே தெரியாது. உடனே நீ வந்து இந்த வேலைக்கு தகுதியே இல்லை அப்படின்னா ஸ்பிரிச்சுவலா நீங்க வந்து ஒரு அடிமை வஸ்திரத்தோட போனீங்கன்னு வைங்களேன், அங்க யாருமே உங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க. ஸ்பிரிச்சுவலா நம்ம வந்து பார்க்கணும். அப்ப அதுக்கப்புறம் வந்து யோசேப்புடைய வாழ்க்கை வந்து எப்படி மாறுச்சுன்னா, ராஜாவுக்கு முன்னாடி நிக்கிறப்ப வேறு ஒரு வஸ்திரம், அடுத்து ஒரு வஸ்திரம் வந்து மெல்லிய வஸ்திரத்தை ராஜா வந்து உடுத்துறாரு. இப்படிதான் ஆண்டவர் வந்து நம்மளுடைய டெஸ்டினியை வந்து ஸ்வாப் பண்ணுவார், சேஞ்ச் பண்ணுவார். சேஞ்ச் பண்ணும்போது நம்மளுடைய வாழ்க்கை வந்து நல்லபடியா மாறும். இப்ப இன்னொரு சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். அதாவது சவுலுடைய மகன் யோனத்தன், அவருக்கு பிறந்தவர் தான் மேவி போசேத். அவருடைய நிலைமை பாருங்களேன், 5 வயசுலேயே அதாவது அவங்க சவுல் தாத்தா அவர் காலத்துல பயங்கரமான ஒரு யுத்தம் வந்துருச்சு. உடனே அப்ப உள்ள அதாவது பிள்ளையை காப்பாற்றணும், அடுத்த சந்ததி, அடுத்து ஒரு வாரிசு ராஜாவாக போகிற தன்னுடைய பேரனை காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த உள்ள தாதி அவங்க வந்து தூக்கிட்டு ஓடுறாங்க. ஐயோ எங்கிட்ட ஒரு யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது, அடுத்த ஒரு ராஜாவாக போற ஒரு மகனை நம்ம தூக்கி எப்படியா தப்பிச்சோன்னு சொல்லிட்டு அந்த தாதி, வசனம் இருக்குது 2 சாமுவேல் 4:4. அதுல வசனம் சொல்லுது, சவுலின் குமாரன் யோனத்தானுக்கு 2 காலும் முடமான ஒரு குமாரன் இருந்தான். சவுலும் யோனத்தானும் மடிந்த செய்தி இஸ்ரேலிலிருந்து வருகிற பொழுது அவன் 5 வயதுள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது அவனுடைய தாதி அவனை எடுத்துக்கொண்டு ஓடி போனால், அவள் ஓடி போகிற அவசரத்தில் அவன் விழுந்து முடவனானான். அவனுக்கு மேவி போசேத் என்று பேர். பாருங்க, ஒரு அவசர சூழ்நிலை, அதாவது என்ன செய்யறோம் ஏது செய்யறாமன்று தெரியாமையே அடுத்தக்கூடிய ஆசீர்வாதத்தை சத்துரு யார் மூலம்னாலும் வந்து தடை செஞ்சு அவர் ராஜாவா இருக்கணும். ஆனா சூழ்நிலை நிமித்தமாக அவசரப்பட்டு சில காரியங்கள், சவுலோடைய அவசரமா இருக்கலாம், யுத்தம் நடக்கக்கூடாத காலங்களா இருந்திருக்கலாம். ஆனா அப்புறம் இந்த தாதி அவங்க எடுத்துட்டு போய் காப்பாத்தோன்னு நினைச்சிட்டு போனது. ஆனா அவசரத்தை நிமித்தம் அவர் விழுந்து 5 வயசுலேயே பாருங்க முடமான ஒரு சூழ்நிலை. அதே ஸ்பிரிச்சுவலா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்ப பாருங்களேன், நம்ம பிறந்ததுல இருந்தே ஒரு ஆசீர்வாதம் இல்லையா, எல்லாரும் சொல்லுவாங்க நீ பிறந்ததுல இருந்தே உன்னத்தையும் நாங்க பார்க்கலையே,
எல்லாரும் காதுபடவே பேசியிருப்பாங்க. உன்னால அதாவது பட்டும் படாம பேசுற ஆட்கள்லாம் இருக்காங்க. இப்ப முகத்துக்கு நேரா பேசுற ஆட்களும் இருக்காங்க. அப்படித்தான் அவர் நெசத்துல நம்ம முடவனாயிட்டோம். ஆனா நம்ம ஸ்பிரிச்சுவலா பாருங்க, சின்ன பிள்ளையில இருந்து இப்ப வரைக்கும் நான் ஒரு ஆசீர்வாதத்தையே பார்க்கலைன்னு சொல்லிட்டு ஏங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இதே போல சூழ்நிலையில நீங்களும் இருக்கலாம். அடுத்த ஆசீர்வாதத்துக்கு போக முடியாம இருக்கும் பொழுது தாவீது அவரை அழைக்கிறாரு. வரும்பொழுது எனக்கு இந்த ஆசீர்வாதங்கள்லாம் கிடைக்குமா? நான் அதற்கு தகுதியானவனா? ஏன்னா நான் முடமா இருக்கிறேன். என்னை அப்ப இருந்தே சின்ன பிள்ளையில இருந்தே என்னை யாருமே ஏத்துக்கல. எனக்குன்னு ஒரு ஆசீர்வாதம் இல்லை. ஏன்னா அப்பெல்லாம் சொல்லுவாங்கப்பா. அப்ப நீ சொல்லுவாங்க, ஏய் உங்க தாத்தா சவுல் ரொம்ப பெரியவர்ரா, ரொம்ப எல்லாத்தையும் இஸ்ரவேலே ராஜா இருந்தவர், அவ்வளவு பணம் இருக்கும். அப்ப நமக்கு இப்படி இல்லைன்னு ஒரு ஏக்கம் வரும்பொழுது அவருடைய மேவி போசியத்துக்கும் ஒரு யோசனை வருது. நம்மள இந்த சூழ்நிலை இப்படி வந்துட்டோமே, நமக்கு என்னைக்கு ஒரு ஆசீர்வாதம் வரப்போகுதுன்னு அவர் ஏங்கிட்டு இருக்கும் பொழுது தாவீது அவரை அழைச்சு அனுப்பிச்சு, அதாவது யோனாத்தின் நிமித்தம் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். உன்னுடைய அவங்க அப்பா மேவி போசத்தோட அப்பா சவுளுடைய நிலங்கள் எல்லாத்தையும் உனக்கு தரேன்னு சொல்லுவாரு. அது போக இன்னொன்னு சொல்லுவாரு, நீ என்னோட நித்தமும் ராஜ பந்தியில இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா ஒரு சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதா, நல்லா இருப்பனா, எனக்கு ஆசீர்வாதம் வருமான்னு நீ யோசிச்சு ஒரு இடத்துல இருந்த மேவி போசத்தை மறுபடியும் அவர் கூப்பிட்டு ராஜ பந்தியில உட்கார வச்சு, இனி என் கூட நீ ராஜா மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. ஆண்டவர் பெரிய காரியங்களை அவருடைய வாழ்க்கையில செஞ்சாரு. உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா அவர் செய்வார். இப்படிதான் வந்து அநேக இன்னைக்கு ராஜ பரம்பரையில பிறந்து இப்ப நம்ம ராஜா வீட்டு பிள்ளையா கூட பிறக்காம இருக்கலாம். ஆனா அட்லீஸ்ட் நம்மளுடைய வாழ்க்கை இந்த மாதிரி இல்லையே, முன்னாடி நம்ம நம்ம அப்பாவோ தாத்தாவோ நல்லா வாழ்ந்தாங்களே, நம்ம ஒரு காலத்துல ஆசீர்வாதமா இருந்தோமே, இல்ல நீங்களே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நல்ல ஆசீர்வாதமா இருந்திருக்கலாம். அப்படி நிறைய பேர் இருக்காங்கல்ல, அப்பா தாத்தாவை கூட விட்டுருங்க, நாங்களே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா இருந்தோம், இப்போ வந்து அப்படியே ரொம்ப டவுன் ஆயிட்டோம், ஒண்ணுமே இல்லாம ஆயிட்டோம் அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம். இதுதான் வந்து நடந்தது. டெஸ்டினி வந்து ஒரு மாறிடுச்சு. ராஜாங்கத்துல பிறந்து இப்ப நீங்க திருப்பி வந்து ஒரு அடிமையின் வாழ்க்கை, ஒரு ஏழையின் வாழ்க்கை வந்து மாறிட்டீங்க. ஆனா திருப்பி ஆண்டவர் வந்து உங்களுக்கு திருப்பி அதை தர முடியும். அதைதான் நம்ம வந்து இவ்வளவு நேரம் நம்ம பார்த்துட்டு வரோம். இன்னொரு வசனம் பிரசங்கியில தான் நல்ல நல்ல வசனமா இருக்கு. இந்த இதை பத்தி நிறைய, ஏன்னா சாலமோன் ஞானி அதெல்லாம் வாட்ச் பண்ணி நல்லா எழுதியிருக்காரு. பிரசங்கி 10:7 இருக்கு, வேலைக்காரர் குதிரைகள் மேல் ஏறி போகிறதையும் பிரபுக்கள் வேலைக்காரர் போர் தரையிலே நடக்கிறதையும் கண்டேன். அதாவது ஒருத்தர் பிரபுக்களா இருந்தா அவர் வாழ வேண்டிய வாழ்க்கை ஒரு மனுஷர் வாழ்றாங்க, வேலைக்காரர் வந்து குதிரைகள் மேல ஏறி போறாங்க. இந்த வசனத்தை நீங்க நல்லா மெடிடேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். அந்த லெவல் வந்து அப்படியே மாறிடுச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதே மாதிரிதான் நம்மளுடைய லைஃப்லயும் நம்ம வந்து ஏசா யாக்கோபு கூட நம்ம பார்க்கலாம். ஏசா யாக்கோபு, அதாவது ஏசாக்கு தான் சிரேஷ்ட புத்திர பாகம் உரித்தானது. ஆனா அவருடைய அவசரத்தினால, இல்ல ஒரு எப்படி சொல்றது, அதை மதிக்காததுனால இப்ப அநேகர் வந்து அந்த காலத்துல ஏன் அவங்களுடைய சொத்துக்கள் வந்து பரம்பரையா வரலன்னா, இது ஒரு நம்ம தப்பா நடந்துகிட்டோம் அப்படின்னோம்னா இந்த ஆசீர்வாதம் அடுத்த சந்ததிக்கு போகாது அப்படின்றது கூட அவங்களுக்கு தெரியல. அநேகர் நம்ம முன்னோர்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அறியாமையினால, ஒரு பாவத்தினால அப்படியே இழந்திருக்காங்க நிறைய விஷயத்த. அப்ப வந்து ஏதோ ஒரு பாவத்தினால, இப்போ ஒரு லேடிஸ் விஷயத்துல வீக்கா இருந்தாங்கன்னு வைங்களேன், அதை வந்து கேட்கும் போது ஏதாவது பண்ணிடுறது. சாலமோனுடைய வாழ்க்கையிலுமே அப்படி நடந்துச்சு. இவர் வந்து எவ்வளவோ பெரிய ஞானத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தாரு. ஆனா அந்த லேடிஸ் கல்யாணம் பண்ணனால அவங்க வந்து நீங்க அங்க கோயில கட்டுங்க, இங்க கோயில கட்டுங்கன்னு இருக்கிற அத்தனையும் போட்டு அந்நிய தெய்வத்துக்கு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி நம்முடைய முன்னோர்கள் அநேகர் இல்லீகல்ல வந்து இருந்து அந்த சொத்தை அங்க போறது, இந்த சொத்தை இங்க போறது, கடைசி தன்னுடைய சந்ததிகளுக்கு எந்த ஒரு சொத்தே இல்லையே அப்படின்னு. அப்ப ஒரு 2 சந்ததி வரும்போது ஒண்ணுமே இல்லாத ஒரு நிலவரம். இந்த மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் ஒண்ணு இருக்கிறாங்க. இல்ல அப்படின்னா ஏசா போல சிரேஷ்ட அவரு வந்து ஏசா என்ன நினைச்சாரு, நான் பசிக்காக நான் வந்து வாங்குறேன் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா யாக்கோபு சொல்றாரு, அப்ப நீ உன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை தரையா அப்படின்னே அவருக்கு அந்த ஞானமே இல்லை. ஐயோ இப்ப நம்ம கொடுத்துட்டோம்னா அந்த ஆசீர்வாதம் இருக்காதேன்னு. ஆனா பின்னாடி வசனம் சொல்லுது, ஏசா விற்று போட்டான். அதாவது ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. ஒரு கண்ணீர் விட்டு அழுதும் அது கிடைக்கல. ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. எக்ஸ்சேஞ்ச் நடந்துருச்சு. ஸ்பிரிச்சுவல் உலகத்துல பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடந்துருச்சு. இப்ப திருப்பி இன்னொரு எக்ஸ்சேஞ்ச் நடக்கணும். அததான் நம்ம வந்து இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து கேட்க போறோம். ஆண்டவரே எனக்கு இன்னொரு எக்ஸ்சேஞ்ச் வந்து நடக்கணும். மேபி உங்க தாத்தா செய்த தவறா இருக்கலாம், உங்க அப்பா செய்த தவறா இருக்கலாம், நீங்களே செய்த தவறா இருக்கலாம். யாரோ செய்தது மூலம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து சத்துரு கையில கொடுத்து நீங்க சாபத்தை வந்து வாங்கியிருக்கலாம். இல்ல உங்களுக்குன்னு குறிக்க ராஜாங்கத்துக்குரிய வஸ்திரத்தை கொடுத்து
கொடுத்த அடிமையின் வஸ்திரத்தை நீங்க வாங்கியிருக்கலாம். பிரபுக்கள் வேலைக்காரர் மேல வந்து தரையில, பிரபுக்கள்னா நீங்க பிரபுவா இருக்க வேண்டிய ஆளு. ஆனா சொல்ல கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவான்னு சொல்லியிருக்காரு. அப்ப தலையா இருக்கவங்க தலையா தான் இருக்கணும். ஆனா நீங்க ஒரு வாளா நீங்க வந்து மாறிடலாம். ஆனா எப்படியா இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஆண்டவர்ட்ட இந்த வசனத்தெல்லாம் வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமா அப்ப ஒரு மாற்றம் நடந்துச்சுன்னா திருப்பி இன்னொரு மாற்றம் நடக்கிறதுக்கு ஆண்டவர் வந்து வழிவகுப்பார். எப்படி மேவி போசேத்தை வந்து தாவீது ராஜா வந்து கேட்டு நினைவு கூர்ந்து ஆசீர்வதிச்சாரோ, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நம்மளை நம்மளை நினைத்தருளி யாரையாச்சும் நான் ஆசீர்வதிக்க போறேன் அப்படின்னு சொல்லி நினைத்தருளி நம்மளை திருப்பி அந்த ராஜாங்கத்துக்குரிய பந்தியில உட்கார்ந்து அழகு பார்க்க ஆண்டவர் வந்து வாஞ்சிக்கிறார். ஏன்னா நம்ம வாழ்க்கை என்னைக்கு மாறப்போகுதுன்னு ஒரு காணல் நீராவே இருக்கக்கூடாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு ஒரு பரிபூர்ண அது சொல்யூஷன் கொடுக்க தான் வந்தாரு. இன்னைக்கு என் ஆசீர்வாதம் வந்துரும், நாளைக்கு என் ஆசீர்வாதம் வந்துரும், இன்னைக்கு என் கடன் பிரச்சனை மாறிடும், நாளைக்கு நான் நல்லா ஆயிடுவேன்னு சொல்லிட்டு அப்படியே நாளைக்குன்னு இல்லாம ஒரு வார்த்தை அவர் சொன்னா அந்த வார்த்தை நிச்சயம் நடந்தே தீரும். அதனால விசுவாசத்தோட அந்த வார்த்தைகளை கேட்டு அதை நம்ம நல்லா மெடிடேட் பண்ணி, ஆண்டவரே நான் இனிமேல் நான் தரித்திரனாகவோ இனிமேல் நான் அடிமையாகவோ இருக்க விரும்பல ஆண்டவரே, உம்முடைய பிள்ளையாக. ஏன்னா அவர் ராஜாதி ராஜாவா இருக்காரு. அவர் ராஜாதி ராஜாவா இருக்கிறனால நம்ம என்னவா இருக்கணும்? அடிமையாவா இருக்கணும்? இல்ல, அவருடைய பிள்ளைகள்லாம் ராஜாவாகத்தான் இருக்கணும். ஒரு காலத்துல இருந்தோம். இயேசு கிறிஸ்து நமக்காக வந்து அடிமையின் ரூபத்தை அவர் எடுத்துக்கிட்டாரு. தன்னுடைய பிள்ளையா நமக்கு ராஜ வஸ்திரங்களை கொடுத்து அழகு பார்க்க நம்ம அழைச்சதே ஆசாரியராகவும் லேவியராகவும் ராஜாக்களுமாகவும் நம்மளை அழைச்சிருக்கிறார். அதனால இந்த நேரத்துல அந்த ஸ்தானத்தை நம்ம இருதயத்துல விதைங்க. உங்களுடைய அறுவடையை நீங்க நிச்சயமா உங்க கண்களை பார்க்க முடியும். இழந்து போன சகலத்தையும் திருப்பி கொண்டு நம்முடைய காரியங்களில் இனி வருகிற சந்ததிக்கு சேர்த்து வச்சுட்டு போவோம். இந்த வார்த்தையின்படி நிச்சயமாக இந்த விசுவாசத்தோடு ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா ராஜா, அந்த நேரத்தில் ஆண்டவரே அப்பா இதை பார்க்கிற ஒவ்வொரு சகோதரிகளையும் சகோதரர்களையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களுடைய முன்னோர்களுடைய பாவத்தினாலேயோ அறியாமையினாலேயோ ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம் இல்லை, எங்களுடைய சொந்த பாவத்தினாலேயோ அறியாமையினாலேயோ கேர்லெஸ்னாலேயோ ஆண்டவரே எங்களுக்குரிய வர வேண்டிய ஆசீர்வாதங்களே அப்பா நீர் எங்கள் வாழ்க்கையில் வைத்திருந்த திட்டங்களை நாங்கள் அநேக பேர் இழந்து விட்டோம் தகப்பனே. இந்த நேரத்தில் நான் ஒரு காலத்துல எவ்வளவு ஆசீர்வாதமா இருந்தேன், ஒரு காலத்துல என் குடும்பம் எவ்வளவு ஆசீர்வாதமா இருந்துச்சு, நான் இப்ப அப்படியே கீழே இருக்கிறேனே, நான் ஒரு காலத்துல தலையா இருந்தேன் ஆனா நான் இப்ப அப்படியே வாளா இருக்கிறேனே என்று சொல்லி அழுது புலம்புகிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே நீர் மறுபடியும் நினைத்தருளும்படியா நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. அன்றைக்கு எப்படி தாவீது மேவி போசத்தை நினைத்து ஆண்டவரே யோனத்தான் நிமித்தம் அந்த ஆசீர்வாதத்தை தந்தது போல ஆண்டவரே நீர் எங்களுக்காக ஆண்டவரே சிலுவையில் சிந்தின அந்த இரத்தத்தினால பண்ண உடன்படிக்கையை நிமித்தம் அப்பா நீர் எங்களை ஒவ்வொருத்தரையும் மறுபடியும் நினைக்கும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குறிப்பாக கண்ணீரோடு கவலையோடு என்னுடைய வாழ்க்கை ஆண்டவரே திருப்பி எப்படியாவது கட்டப்படுமா என்ற ஆதங்கத்தோடு இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் கரத்துல ஒப்பு கொடுக்குறோம். ஏசப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, மறுபடியுமாக நீர் அவங்களை எடுத்து நிறுத்த முடியாது ஜெபிக்கிறோம். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் மறுபடியும் எழுப்புவேன் என்று சொன்ன தகப்பன் இந்த அடிமையின் வஸ்திரங்களா இயேசுவின் நாமத்தினால் இப்போதே மாற்றப்பட்டு ஒரு அரச வஸ்திரம் வரட்டும் தகப்பனே. ஒரு ராஜாங்கத்துக்குரிய வஸ்திரத்தை கொடுத்து அப்படி மக்களை நீர் மறுபடியுமா நீங்க நிலை நிறுத்த முடியாது ஜெபிக்கிறோம். சத்துரு எந்த இடத்த மாற்றி போட்டானோ, சத்துரு யாருடைய தேவ திட்டங்களை குழப்பி போட்டானோ நீர் மறுபடியுமா எடுத்து நீர் அதை சீர்படுத்தி நீர் நிலைநிறுத்தும்படியா நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த நாள்ல ஆண்டவரே அவங்களுடைய டெஸ்டினியை நீங்க கரெக்டா நீங்க அலைன் பண்ணதுக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. உங்க திட்டத்தின்படி அவங்களுடைய வாழ்க்கையை மறுபடியும் சீரமைச்சதுக்காக நன்றி செலுத்துறோம்ப்பா. மீதியான எல்லாவற்றையும் உங்க திருக்கருத்துல படிக்கிறோம். நீ பெரிய மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். பயங்கரமான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில பார்க்க போறீங்க. அற்புதங்களை அதிசயங்களை எதிர்நோக்கி காத்துருங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை நடத்துவாராக. ஆமென்.